இன்றைக்கி திருமாவளவன் தனித்து அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா தனித்து நின்றால் அவங்களுடைய மாநில அந்தஸ்து இழந்து விடுவார்கள். திமுகவுக்கு எல்லா வகையிலையும் சப்பக்கட்டு கட்டிட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுலையும் சரி, சாதிவாரிய பிரச்சனையிலையும் சரி, பல விஷயங்களையும் திருமாவளவன் முதலாளாக அறிக்கை விட்டு தன்னை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய செயலாளர்களும், சேர்மன், ஒன்றிய சேர்மன்களும் செய்யக்கூடிய முழு தொழில் முழுக்க இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் மாஃபியா, குண்டர்களை வைத்து கொண்டு ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. சகாயம் என்பவர் பல விஷயங்கள் சுடுகாட்டில் படுத்துருந்துருக்கார். இந்த வரைக்கும் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் போய் சுடுகாட்டில் படுத்துட்டு இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இனி சாட்சி சொல்றதுக்கு போறதுக்கே பயப்படுறார். எங்களுக்கு அச்சுறுத்தல் தான் ஏற்படுது, எங்களுக்கு வீட்டு ஆள் அமைச்சு மிரட்டுறாங்க, லைன் கட் பண்ணிடுறாங்க, இபி லைன் கரண்ட் தர மாட்டாங்க, தண்ணி லைன் தர மாட்டாங்க, அரசாங்கத்தில் வீடு கட்டி தரன்றாங்க, ஒரு வார்டு கவுன்சிலா 50,000 40,000 வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கப்போ கொதிச்சு போயிருக்க மக்கள் இன்னைக்கு எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? தோல்வி உறுதியானது. அது நல்லாவே தெரியும் அவருக்கு. தெரிஞ்சிட்டு இன்னைக்கு எதனா போய் கீழே போய் வேலை செய்யுங்கயா, எதனா அசிங்கமாக தோத்துருவானேயா, எதனா பாருங்கயான்னு மண்டிட்டு அவர் ரொம்ப முறையிட்டு அவர்கிட்ட ஆதங்கத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் யாரும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு அவங்கவுங்க துணியை உதறி போட்டு போய். ஏன்னா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பாமக திமுகவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாமக பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கு கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். இப்படி ரெண்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ பாமக விசிக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினா அங்க அதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாது, அங்க பாஜக இருக்காங்க. அப்போ திருமாவளவன் தனித்து விடப்படுவதற்கான ஒரு சூழல் தானே உருவாகும். இல்லை, திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்வாதாரத்தை கருதி தன்னுடைய கட்சியோடைய ரெகனைஸை காப்பாற்றணுன்றதுக்காக தனித்து அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா தனித்து நின்றால் அவங்களுடைய மாநில அந்தஸ்து இழந்து விடுவார்கள். ஆனால் அதற்கு பதிலாக திமுகவுடைய இன்று வரைக்கும் திமுகவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை இன்னைக்கு பாமகவையும் சகித்து கொண்டு ஒரு பக்கம் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கள் ஏற்படலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தை வெளியேறினால் ஒன்று அதிமுக போகணும். அதிமுக போனா பாஜக அங்க இருக்கு. பாஜக இந்து வெறியர்கள் அவர்களை இப்ப பாஜகவை இந்து நிமிடம் வரை கடுமையானவும் பிரைம் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் பாஜகவுடைய தலைவரையும் RSS அமைப்பு தலைவர்களையும் கடுமையான விமர்சித்தவர் திருமாவளவன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திருமாவளவன் ஒன்று சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்று பாமகவை சுமக்கணும், இல்லையா பாஜகவை சுமக்கணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கூட்டணியில் இருந்திருக்காங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஆனால் இவ்வளவு நாள் வரைக்கும் திமுகவுக்கு எல்லா வகையிலையும் சப்பக்கட்டு கட்டிட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுலையும் சரி, சாதிவாரிய பிரச்சனையிலையும் சரி, பல விஷயங்களையும் திருமாவளவன் முதலாளாக அறிக்கை விட்டு தன்னை பிரகடனப்படுத்துகிறார். திமுகவுடைய நாம் சட்ட ஒழுங்கில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லி அவர் தான் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இருந்தவர். இன்னைக்கு ராமதாஸையும் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த கட்டாயம் இருக்குவதற்கு முன்பே தான் திராவிட தலைவர்கள் அறிவுறுத்தின் பேரில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இருவருமே தந்தையும் மகனும் இருவரும் உத்தரவின் பேரில் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இன்னைக்கு திருமாவளவனை சந்தித்து மாநாட்டு அழைப்பு இதில் கொடுக்குவது என கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதுதான், இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய ஓராண்டு காலம் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதியிலிருந்து மக்கள் பணியாற்றுங்க. என்ன காரணம் அப்படின்னா, எதிர்கட்சியை பலகீனம் அடைய வைத்து நாம 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னா மக்கள் பணி முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இதுல ஒரு கேள்வி உருவாகுது. கடந்த 4 ஆண்டுகள்
சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தொகுதிகளில் இருந்து மக்கள் பணி பெரிய அளவில் ஆற்றலையா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு திராவிட இயக்கம் முழுக்க களப்பணி பண்ணவதே விட்டுட்டாங்க. முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய முழு தொழிலே கனிம வளங்கள் கொள்ளை, மணல் கொள்ளை, அதுதான் அவங்களுடைய பெரிய தொழிற்கு. ஏன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய செயலாளர்களும், சேர்மேன், ஒன்றிய சேர்மன்களும் செய்யக்கூடிய முழு தொழில் முழுக்க இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் மாஃபியா, குண்டர்களை வைத்து கொண்டு ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மண் கடத்துறது. ஏன்னா இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கி ஒரு வழக்கில் மதுரைக்கு அவர் போய் சாட்சி சொல்லியது. கிரானைட் கொள்ளையுடைய தனி அதிகாரி நியமிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 சிறுபான்மையை சேர்ந்தவர், பொது நலத்தை போகிறவங்க இன்னைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இன்னொன்று சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல மீடியாக்கள், இன்றைக்கி எல்லா பெரிய சேனலும் இன்றைக்கி அது அரசு சார்ந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா, இன்றைக்கி யூடியூப் சேனல் மக்களுடைய வலியும், மக்களுடைய வேதனையும், மக்களுடைய கஷ்டத்தையும் பிரதிபலிக்கூடிய இருப்பதால் தான் இன்றைக்கி அனைவரும் யூடியூப் சேனலை ஒரு நாளைக்கு ஒரு சேனலாக யூடியூப் சேனல் துவங்கிட்டு இருக்காங்க. ஆனால் யூடியூப் சேனல் தான் மக்களுடைய நாடியாகவும் மக்களுடைய முதுகெலும்பாகவும் இருக்குது. எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சோசியலிஸ்ட் ஆக்டிவிட்டாக இருக்கக்கூடிய, அற்புதமாக இருக்க சோசியலிஸ்டில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து போராடக்கூடிய, பொது மக்களுடைய அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவரை மதுரையில் இன்னைக்கு பஸ்ஸை வண்டியை விட்டு ஏற்றி செத்துட்டானா இல்லையா திருப்பி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு திருப்பி ஏற்றி கொண்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸை மதுரை கோர்ட்டுக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே சமூக சர்வ் பண்ணியிருக்காங்க. அரசு அவருக்கு அளித்த போலீஸ் பாதுகாப்பை விலக்கிட்டாங்க. அப்போது இன்றைக்கி இன்றைக்கி ஸ்பெஷல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன்றைக்கி எனக்கு அதிகாரம் உள்ளது, நீ ப்ராப்பராக போலீஸ் பாதுகாப்பு தரலைன்னா மத்திய அரசு பாதுகாப்பின் மீது அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சகாயத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சகாயம் என்பவர் பல விஷயங்கள் சுடுகாட்டில் படுத்துருந்துருக்கார். இந்த வரைக்கும் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் போய் சுடுகாட்டில் படுத்துட்டு இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இனி சாட்சி சொல்கிறதுக்கு போகிறதுக்கே பயப்படுறார். அப்போது படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குன்றது ஊர்ஜனமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கி கோர்ட் கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கப்போ திராவிட இயக்கத்தை சார்ந்த இன்றைக்கி முதலமைச்சரே தன் வாயால் ஒப்புக்கொண்டுள்ளார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சென்னையில் வீடு எடுத்துகிட்டு இருந்துட்டாங்க, சுகபோகமாக வாழ்ந்துட்டீங்க, இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்லாம் போய் தொகுதியில் போய் வேலை செய்யன்றாங்க. ஆனால் தொகுதிக்கு போனால் மக்கள் கொதிச்சு போயிருக்கான். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய, இன்றைக்கி கரண்ட்டு கிடையாது, தண்ணி ஓடுற லைனுக்கு காசு வாங்கிக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் இப்போ பிரைம் மினிஸ்டர் நிவாரணத்தில் வீடு கட்டித்தரேன்னாங்க, அது கலைஞருடைய பேரில் நீ கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வீட்டுக்கு பணம் தரேன்ட்டு 40,000 50,000 வாங்கிக்கிறீங்க. உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களும் இன்றைக்கி பிடிஓ ஆஃபீஸரும் தாசில்தாரும் எல்லாமே இன்றைக்கி கரப்டட் ஆகிட்டாங்க. அதனால் மக்கள் கொதிச்சு போயிருக்கான். குடி தண்ணிக்கு கேட்குற வரி கடையில் தண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு கிராமத்துக்கு குடி தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லா கனிம வளங்களும் கள்ளி ரோடெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ரோடு போட முடியும். ஆனால் இவங்க அதிகன வேகனங்களை எடுத்துகிட்டு போய் கல் மலையெல்லாம் காணா போச்சு. அரசு எந்த டெண்டரும் இல்லாமல் மலையே காணா போயிருக்கு. ஆற்றுல இருக்க எல்லா மண்ணையும் வாரி எடுத்துகிட்டு போயிட்டான். இன்றைக்கி இடி வழக்கு பதிவு செய்திருக்கு. இந்த ரோடெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. கலெக்டரேட்டில் போய் மனு கொடுக்குறான். எல்லாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் போயிடுச்சுங்க, இந்த ரோடு போட்டுத்தாங்க, கீழே விழுந்துடுறோம், எங்கள் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போக முடியல, வேலைக்கு போக முடியல, வண்டி ரோடெல்லாம் இருக்குது, கீழே விழுந்து அடிப்பட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி மனு கொடுத்தா மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ரோடு போட முடியுங்க, இப்போ தானே ஒரு வருஷம் தானே ரோடு போட்டிருக்கு. அம்மா நீங்கள் போட்ட ரோடெல்லாம் உண்மை தான், ஆனால் அந்த ரோட்டுக்கு அது
கேப்பபிள் இல்லாத கனரக லாரிகள் அந்த வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி தாசில்தாவுக்கும் விஓவுக்கும் லோக்கல் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸுக்கும் தகவல் கொடுத்தோம். இது எந்த போலீஸும் நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு அச்சுறுத்தல் தான் ஏற்படுது. எங்களுக்கு இப்போ வீட்டு ஆள் அமைச்சு மிரட்டுறாங்க, லைன் கட் பண்ணிடுறாங்க, இபி லைன் கரண்ட் தர மாட்டுறாங்க, தண்ணி லைன் தர மாட்டுறாங்க, அரசாங்கத்தில் வீடு கட்டித்தரன்றாங்க. ஒரு வார்டு கவுன்சிலும் 50,000 40,000 வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கப்போ கொதிச்சு போயிருக்க மக்கள் இன்னைக்கு எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? எப்படி போட முடியும்? இப்படி மக்களை சந்தின்னா எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அவங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திராவிட இயக்கங்கள் அவர் இன்னைக்கு தமிழக முதல்வருக்கும் தான் மகனுக்கும் எப்படியா அரசு தன்னுடைய கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக தன்னுடைய அத்தைக்கும் தன்னுடைய தங்கைக்கும் உள்ளுக்குள்ளே திராவிடத்துக்குள்ளே அரசியல் இருக்குது. அதே நேரத்தில் பொன்முடியும் இன்னைக்கு நம்ம துரைமுருகனுக்கும் அவரையும் அணிக்கணும்ன்ட்டு முடிகிற நேரத்தில் நீக்கணும்னு சொல்லி கட்சிக்குள்ளே பல குரூப்பு ஆகி கோஷ்டி பிரச்சனை இன்னைக்கு திமுக குழப்பத்துக்குள்ளே இருக்குது. அப்படி குழப்பத்தில் இருக்கக்கூடிய திமுக எப்படி மீன் பிடிப்பாங்க? கலங்கி போன கூட்டணி மீன் பிடிக்க முடியாது. ஆனால் திமுக இந்த வருகின்ற 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி உறுதியானது. அது நல்லாவே தெரியும். அவருக்கு தெரிஞ்சிட்டு இன்றைக்கி எதனா போய் கீழே போய் வேலை செய்யுங்கயா, எதனா அசிங்கமாக தோற்றுருவானேயா, எதனா பாருங்கயான்னு மண்டிட்டு அவர் ரொம்ப முறையிட்டு அவர்கிட்ட ஆதங்கத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் யாரும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு அவங்கவுங்க துணியை உதறி போட்டு போய், ஏன்னா எல்லாரும் சம்பாரித்து கோடியான கனிமலை கொள்ளடிச்சு இன்றைக்கி எல்லாம் மாநகரங்களில் வீடு வாங்கிட்டு சுகபோகமாக எல்லா மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் இன்றைக்கி இருக்காங்க. கட்சிக்காரனை பற்றி யாரும் கவலைப்படல. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதை ஒரு பிரஷர் கூட்டணி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமாகத்தான் நாங்கள் கூட்டணியை வச்சிருக்கோம், இது வந்து பிரஷர் கூட்டணி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்ப்பது? இல்லை, தமிழக முதல்வருக்கு ப்ரெஷர் அவர் ஏறி இருக்கு. அவருக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் பாஜக கூட்டணி வச்சுட்டு இருக்கப்போ அப்போ நல்லா இருந்துச்சா? அப்போ 2G கொள்ளை இதெல்லாம் பற்றி பேசுகிறோமே, அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போது திராவிட அதிமுக வந்து ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. அவங்களுடைய சில சூழ்நிலை காரணமாக வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் இன்னி வரைக்கும் உள்ளுக்குள்ளே அவங்க பார்லிமெண்ட் நடைமுறை சட்டத்துக்கு இன்னைக்கு பாஜகவோட திமுக பல வகையில் அனுசரித்து கூட்டணியில் தான் இருக்காங்க. அது வெளிப்படையான கூட்டணி இல்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுக பிரஷரைஸ் கூட்டணியாக இருந்தாலும் துப்பாக்கி முனையில் மிரட்டி கூட்டணியாக இருந்தாலும் ஆனால் திமுகவுக்கு தூக்கத்தை தொலைத்து விட்டது. தமிழக முதல்வருக்கு பிபி எல்லாம் ஏறி விட்டது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஷர் கூட்டணி என்றார். அவருக்கு ஏற்பட்டிருக்க ப்ரெஷரை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். எனக்கு ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு, எனக்கு தூக்கம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்படி பெரிய கூட்டணி அமைச்சிருமா அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் தக்க வைக்க முடியுமான்றது கேள்விக்குறி தமிழக முதல்வருக்கு மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த ப்ரெஷரும் தூக்கமும் தொலைந்து விட்டது. இதனால் இதுக்கு இன்னொரு பெரிய தலைவலி இன்னைக்கு திருமாவளவன் எங்கே போவார் என்ற அவருடைய நிலைப்பாடும் அவரும் பல பதப்பதத்து தான் இருக்கார். தனித்து விட்டுருவாங்களா, இல்லை நம்ம மாநில அந்தஸ்தை காப்பாற்றுவதற்காக பாமக ராமதாஸையும் சுமப்போமா, திமுகவையும் ஒரு தொழில் சுமப்போமா என்று அவரும் பல குழப்பத்தில் வர்றார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர் அதிமுகவுக்கு போவதற்கான அனைத்து வழிகளும் செய்துவிட்டார். பல்வேறு முக்கியமான தகவல்களை, கருத்துக்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க.